Chennai Silks. விஜயை எந்த நாட்டிற்கு செங்கோட்டையன் முதல்வராக போகிறார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். ஆதவர்ச்சனெல்லாம் பேச வேண்டியதுதான். ஏன்னா அவர் தூய்மையின் பிறப்பிடம், தூய்மையான குடும்பம். அதை இந்த நாட்டுக்காக தேசத்திற்காக மக்களுக்காகவும் தியாகம் புரிந்த அந்த குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா, அவர் பேச வேண்டியதுதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஏன்னா இந்த நாட்டில் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி அட்டையை போல் வளர்ந்த குடும்பம் அந்த குடும்பம். இதைத்தான் அம்மா யாராலும் நிறுத்த முடியாத இந்த லாட்டரி சீட்டே ஒழித்தாங்க. ஆனாலும் அந்த லாட்டரி சீட்டை பல மாநிலங்களே அந்த குடும்பம் தான் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு குடித்து கொண்டு அதன் மூலமாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா பேச வேண்டியதுதான். அதான் எங்க இயக்கத்தை தான் பேசட்டும். அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க இயக்க என்னங்க, அவர் தாவேக்காவை பத்தி அவர் என்ன பேசினாலும் அது ஒன்றும் கதை ஆக போறது இல்லை. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுன்றது இப்பவே உங்க கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. எனவே நாங்கள் அதுக்குள்ள மக்களை பார்க்கின்ற எந்த மக்களை போய் இவங்க தலைவர் சந்திச்சார், இவங்க இந்த ஆதவ அர்ஜுனா எத்தனை மக்களை போய் சந்திச்சு யாருடைய நிலை என்னன்னு தெரியும். அந்த ரசிகர்கள் ரசிப்பார்கள். அவருக்கு விஜய்க்குன்னு ரசிகர் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் ரசிப்பாங்க. மக்கள் ரசிக்கிறாங்களா? மக்களுக்காக என்னப்பா போராட்டம் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் இளைஞர்கள் உடைய வாழ்வை இந்த அரசாங்கம் சிதைத்திருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லைங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து ரத்து பண்ணதாக வரலாறே இல்லை. அந்த வரலாற்றை மாற்றி எழுதிவிட்டாரே ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இருக்கா? சும்மாங்க ட்விட்டர்லையும் இந்த மாதிரி ஃபேஸ்புக்லையும் போட்டு உங்களை மாதிரி ஆளுங்க கேட்க விட்டு அவங்க பேரு தான் இன்னைக்கு செல்லூர் ராஜு, ஆதவ அர்ஜுனா வஞ்சார், அவங்க திட்டுனார் அப்படின்னு இதைத்தான் போடுவீங்க. நாங்கள் மற்ற பேசுனதெல்லாம் விட்டுருவீங்க. அதாங்க நான் அவரை செல்லாத நோட்டுன்னு செல்லாத காசுன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே செல்லாத நோட்டு அவருன்னு சொல்லிட்டேன். எங்கே பொதுச்செல்லான்னு சொல்லிட்டேன். செல்லாத நோட்டு 1000 பேச என்ன செய்ய? கல்லூரிக்கு முதல்வராக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். எங்களுக்கும் டைரக்ட் ஃபைட்டு திமுக தான். நீங்கள் தேவையில்லாமல் திசை மாற்றி செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா இப்படி பேசி நீங்கள் இதை மாத்துறீங்க, திசை மாத்துறீங்க.